விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று முதல் 2 நாட்கள் கள ஆய்வு மேற்கொள்கிறார். பல்வேறு அரசு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார். திண்டிவனத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள திமுக செயல் வீரர்கள் கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்குகிறார். ரோட் ஷோ நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு மக்களிடம் மனுக்களை பெறுகிறார். இடஒதுக்கீட்டிற்கான போராட்டத்தில் உயிர் நீத்த 21 சமூக போராளிகளின் மணிமண்டபத்தை முதலமைச்சர் நாளை திறந்து வைக்க உள்ளார். பிரபாகரனுடன் சீமான் இருக்கும் புகைப்படம் போலி என சம்பவத்தின் போது உடனிருந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் உண்மையை போட்டு உடைத்துள்ளார். ஈழத்துக்கு சென்றிருந்த போது பிரபாகரனை சந்தித்ததாகவும் அவர் தனக்கு விருந்து உபச்சாரங்களை அளித்ததாகவும் சீமான் பல ஆண்டுகளாக கூறி வருகிறார். ஆனால் இவை அனைத்தும் கட்டுக்கதைகள் என்று பல்வேறு தலைவர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர். குறிப்பாக சீமானும் பிரபாகரனும் இருக்கும் புகைப்படம் எடிட் செய்யப்பட்டது என்று வெளியான தகவல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பிரபாகரனை சீமான் சந்தித்த போது உடனிருந்த புகைப்படம் எடுத்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் தற்போது உண்மையை உடைத்துள்ளார். பிரபாகரன் சீமான் சந்திப்பு வெறும் 8 நிமிடம் மட்டுமே நடைபெற்றதாகவும் அப்பொழுது புகைப்படம் எடுத்தது தான் என்றும் அவர் கூறியுள்ளார். அந்த நிகழ்வின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் மற்றும் வீடியோ தன்னிடம்தான் உள்ளது என்றும் சந்தோஷ் கூறியுள்ளார். தற்போதுள்ள சீமான் பிரபாகரன் புகைப்படம் உண்மையானதல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சந்தோஷ் தொலைக்காட்சிக்கு ஒன்றுக்கு அளித்த பேட்டி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காததால் அதில் பணியாற்றி வரும் மக்களுக்கு 2 மாதங்கள் ஊதியம் வழங்கப்படாத நிலை ஏற்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டு பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு 86,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தது. ஆனால் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக நிதி எதையும் மத்திய அரசு அளிக்கவில்லை. இதனால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்களுக்கு 2 மாத காலங்கள் ஊதியம் வழங்கப்படாத நிலை ஏற்பட்டுள்ளது. நாட்டிலேயே முதல் முறையாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் பல்வேறு இனம் மதத்தவர் வாழும் சூழலில் அவரவர் உரிமைக்கு ஏற்றபடி சட்ட சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் நாடு முழுவதும் ஒரே சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தி வருகிறது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் நாட்டிலேயே முதன்முறையாக உத்தரகாண்ட் மாநில அரசு பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துகிறது. இதன் மூலம் திருமணம், விவாகரத்து, வாரிசு உரிமை, தத்தெடுத்தல் உள்ளிட்ட அனைத்து செயல்களுக்கும் ஒரே சட்டம் பின்பற்றப்படும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இந்த வழக்கில் சென்னை மாநகர காவல் ஆணையர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் விவரங்கள் வெளியானதற்கு காவல்துறை பொறுப்பாகாது என கூறி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. வேட்புமனு தாக்கல் வழக்கு தொடர்பாக இபிஎஸ் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. கடந்த தேர்தலின் போது சொத்து விவரங்கள் உள்ளிட்டவற்றை தவறாக அளித்ததாக இபிஎஸ் மீது புகார் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருந்த நிலையில் அதற்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இபிஎஸ் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து இபிஎஸ் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது பணக்கார நண்பர்களுக்கு கடன் வழங்கிவிட்டு அதனை சில ஆண்டுகளில் தள்ளுபடி செய்வதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் 500 தொழிலதிபர்களுக்கு கடன் வழங்கப்பட்டு 10 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுதான் பாஜகவின் மாடல் அரசு என்றும் கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார். டெல்லி கெஜ்ரிவால் மாடல் அரசு மக்கள் பணத்தை மக்களுக்கே செலவு செய்து வருவதாகவும் தெரிவித்த கெஜ்ரிவால் பாஜக மாடல் அரசு வேண்டுமா, கெஜ்ரிவால் மாடல் அரசு வேண்டுமா என்றும் கேட்டுள்ளார். தமிழகத்தில் 104 நாட்களாக நீடித்து வந்த வடகிழக்கு பருவமழை விலகி உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழையின் தாக்கத்தால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இந்நிலையில் மேற்கிலிருந்து வீசும் காற்றின் வேகம் அதிகரித்திருப்பதால் வடகிழக்கு பருவமழை விலகி உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளது. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள அந்த தொகுதியில் 2,26,433 பேர் வாக்களிக்க உள்ளனர். இந்நிலையில் பூத் ஸ்லிப் வழங்கும் பணியில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டுள்ளனர். பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த பணிகள் நிறைவு பெறும் என்று தெரிய வந்துள்ளது. தேசிய, மாநில நெடுஞ்சாலை பொது இடங்களில் உள்ள கட்சி கொடிகளை அகற்றும்படி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இனிமேல் கொடிக்கம்பங்களை நட அனுமதி கொடுக்கக்கூடாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அரசியல் கட்சிகளின் கொடிகளை நடுவதால் மோதல்கள் ஏற்படுவதாகவும் ஏற்கனவே நடப்பட்ட கொடிகளில் 3 மாதங்களுக்குள் அகற்றும்படியும் உத்தரவிட்டுள்ள நீதிமன்றம் இதை தலைமைச் செயலாளர் கண்காணிக்க வேண்டும் என்றும் ஆணை பிறப்பித்துள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை
இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.